எனக்கு இப்போ 32 வயசு ஆகுது. என்னோட போன வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் 18 வயசுலயே துபாய்க்கு போயிட்டேன். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கரெக்ட்டா யூஸ் பண்ணாததுனால, என்கிட்ட இப்போ சேவிங்ஸ்ன்னு பெருசா எதுவுமே இல்ல. நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்கன்னு தான் இந்த வீடியோவ ஷேர் பண்றேன். நான் துபாய்க்கு போகும்போது நாங்க வாடகை வீட்ல தான் இருந்தோம். ஸோ என்னோட தாட் என்னவா இருந்துச்சுன்னா, போன உடனே ஃபர்ஸ்ட்டு காசு சேர்த்து நம்ம லீஸுக்கு போட்டுறணும். ஏன்னா மாசம் மாசம் வாடகை கட்டுறது கஷ்டம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு அத பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமே, அதுக்கு காசு தேவைப்படுமேன்ட்டு அதுக்கு சேர்த்து வச்சேன். இது எல்லாமே என்னோட கடமை. நான் பண்ணது கரெக்ட் தான். பட் நான் பண்ண தப்பு என்ன தெரியுங்களா? நான் அதெல்லாம் பண்ணும்போதோ, எனக்குன்ட்டு கொஞ்சம் சேவிங்ஸும் பண்ணியிருந்துக்கணும். பட் நான் அது பண்ணவே இல்ல. சேவிங்ஸ் பண்ணாதது ஒரு தப்பா இருந்தாக்கா, 2வது தப்பு நான் லோனும் வாங்கல. அங்க இருக்கிறவங்கலாம் எனக்கு என்னான்னு சொல்லி பயம் காட்டிட்டாங்க. லோன் வாங்குனா கட்டினே இருக்கணும். அது எப்போ முடியுமோ? நம்ம ஊருக்கே போ முடியாது. இங்கேயே இருக்கும் அப்படி இப்படின்ட்டு பயம் காட்டிட்டாங்க. எனக்கு வேற அப்ப சின்ன வயசா எனக்கு அவ்வளோ மெச்சூரிட்டியே இல்ல. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் என்ன நினைச்சுட்டேன், ஓ! ஒருவேளை அதனால தான் இவங்கலாம் இங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நான் தப்பா கால்குலேஷன் போட்டு லோனும் வாங்கல. இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும்போது ஒரு இடம் வாங்குனேன். என் எக்ஸ் ஒரு இடத்த சஜெஸ்ட் பண்ணதுனால வாங்குனேன். ஆனா அந்த இடத்தோட டாக்குமெண்ட் சரியா இருக்காததுனால நான் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. இந்த தப்பெல்லாம் இல்லாத துபாய்ல இருந்து சம்பாரிச்சுன்னு வந்த காசை பிசினஸ் பண்றேன்ட்டு எல்லாத்தையும் லாஸ் பண்ணிக்கினேன். நான் என்ன பண்ணியிருந்துக்கணும், பாதி காசு எடுத்து பிசினஸ் ட்ரை பண்ணியிருந்துக்கணும். மீதி காசு எடுத்து இடம் ஏதாவது வாங்கி வச்சிருந்தா இப்போ அதாவது யூஸ் ஆயிருக்கும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கே புரியுது. சப்போஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணின்னு வந்திருந்தாலும் இந்த 14 வருஷத்துல என்கிட்ட எதனா ஒரு நல்ல அமௌண்ட் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் லோன் போட்டு இடமோ இல்ல வீடோ வாங்கி வச்சிருந்தாலும் அதோட வேல்யூ அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது எதுவுமே நான் பண்ணாததுனால இன்னும் லீஸ்ல தான் இருக்கேன். 2 தங்கச்சிங்களுக்கு எப்படியோ கல்யாணம் முடிச்சிட்டேன். ஆனா இன்னொரு தங்கச்சி இது கல்யாணம் பெண்டிங் இருக்கு. இவங்க கல்யாணத்துங்களுக்கு கூட நான் துபாயில இருந்து கோல்டே வாங்கின்னு வரல. எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் பாருங்க. அந்த 2 தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணேன் இல்லையா, அது கூட நான் கோல்டு பெங்களூர்ல தான் வாங்கினேன். அதுவும் எப்போ வாங்கினேன், போன 2 வருஷத்துல தான் அந்த கோல்டே வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே வாங்கல. இப்போ 3வது தங்கச்சிக்கு கோல்டு வாங்கினோம். அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அது காசு எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு புரியல. நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சு 14 வருஷம் ஆகுது. நான் கொஞ்சம் கரெக்டா பிளான் பண்ணியிருந்தாக்கா என் சிச்சுவேஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ இந்த சிச்சுவேஷன்ல வந்து உட்காந்துக்கிறேன். நம்ம எல்லாரும் பண்ற இன்னொரு தப்பு என்ன தெரியுங்களா, சேவிங்ஸ்னா பெருசா தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறோம். அதுதான் பெரிய தப்பு. அது ரூ. 500வோ, ரூ. 1000வோ இல்ல 1 கிராம் கோல்டோ, 2 கிராம் கோல்டோ ஏதோ ஒன்று நம்ம சேர்த்து வச்சுட்டே இருந்தாக்கா லாங் டேர்ம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அனுபவத்துல சொல்லிங்க. வீட்டுல தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், இல்ல உங்களுக்கே சேவ் பண்ணணும்னா கூட சின்ன சின்னதா வாங்கினாக்கா நம்ம கிட்ட நிறைய பொருள் சேரும். கூடவே அதோட வேல்யூ சேரும். நம்ம என்ன பண்றோம், கல்யாணம் வர வரைக்கும் வெயிட் பண்றோம். அப்புறம் போய் அடிச்சு புடிச்சு கடனை வாங்கி போய் கோல்டு வாங்கி கல்யாணத்தை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கடனை கட்டின்னு உட்காந்துக்கிறோம். இப்படி பண்ணி தான் நம்ம கிட்ட சேவிங்ஸே எதுவும் இருக்க மாட்டேங்குது. இன்னொரு விஷயம், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் தான், கரெக்ட். நம்ம பண்ணாம இருக்கிறது தப்பு. அதெல்லாம் முடிக்கும் போதே நம்மளுக்குன்னு நம்ம ஏதாவது எடுத்து வச்சுக்கணும். நம்ம அப்படி எதுவுமே எடுத்து வைக்காத விட்டுட்டோம்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம வேலைக்கு போனா தான் சாப்பாடுன்ற மாதிரி நிலைமையா இருக்கும். கொஞ்சம் டைம் நம்மளுக்கு வேலைக்கு போறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் அப்போ கூட போக வேண்டியதா இருக்கும். அதே நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா வேலை பிடிக்கலன்னா விட்டுட்டு 1 மாசம் 2 மாசம் வீட்டில் இருந்துட்டு வேற வேலை தேடிக்கின்னு கூட போகலாம். ஆனா நம்ம கிட்ட காசு இல்லாததுனால நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது. வேலை பிடிக்குதோ பிடிக்கிறதுலையோ நம்ம போய் தான் ஆகணும். நானும் அப்படித்தான் காலத்தை தள்ளினே வந்துட்டேன். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் சேவிங் ஸ்டார்ட் பண்ணலாம். தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் சேவிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கூட அதே மைண்ட் செட்ல தான் இருந்தேன். பட் ரீசெண்டாக தான் ரியலைஸ் பண்ணேன், என்ன இது நம்ம எப்படியே தப்பு பண்ணிங்கிற மைண்ட். சேவிங்ஸ் ஒண்டி பண்ணலன்னா 500 1000 எல்லாத்தையும் கை நீட்டுற நிலைமை வந்துடும். ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம எல்லாரும் நிறைய டைம் கை நீட்டி கடன் வாங்கியிருக்கோம். அந்த டைம் எல்லாம் எவ்வளவு பேஜாராகும்னு எல்லாருக்குமே தெரியும். 30 வயசுக்கு அப்புறம் தான் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிளியரா புரிய வந்துச்சு. என்ன பண்றது, நம்ம வீட்டில் யாரும் நம்மளுக்கு சொல்றோமோ இல்லை, எல்லாம் பட்டு பட்டு கற்றுக்க வேண்டியதா இருக்கு. மறக்காம அடுத்த மாசத்துல இருந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுங்க.